மண் சரிவு ஒன்று வந்தது. என் வீட்டுக்கு தான் வந்துச்சு. என் பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. மண் சரிவில் எல்லாம் மொழிகி போயிட்டாங்க எல்லாரும். நாட்டில் கோரதாண்டவமாடிய டிட்வா புயல் திரும்பும் திசையெங்கும் மீட்கப்படும் உடல்கள். இதுவரையில் 410 உடல்கள் மீட்பு. மேலும் தேடுதல் பணிகள் தீவிரம். மீட்பு பணிகளில் ஈடுபட்ட உலங்கு வானூர்தி வெண்ணப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதில் விமானப்படை அதிகாரி மரணம். அரசாங்கம் வழங்கிய மிக பெரும் உயரிய மரியாதை. கலா ஓயா ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்தில் சிக்கிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் 3 நாட்களின் பின் சடலமாக மீட்பு. முன்னாள் அமைச்சர் ரத்நாயக்க அதிரடி கைது. தொடரும் விசாரணைகள். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் அதிரடி கைது. விசாரணைகள் தீவிரம். இலங்கையில் இடம்பெற்ற பேரிடர்களுக்கும் மண் சரிவுகளுக்கும் அதனால் ஏற்பட்ட அழிவுக்கும் இந்த அரசாங்கமே காரணம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த சஜித் தரப்பு. நாட்டில் நிலவிய டிட்வா புயல் தாக்கத்தினால் 25 மாவட்டங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 410 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 336 பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த அனர்த்தத்தினால் நாடளாவிய ரீதியில் 4,07,594 குடும்பங்களை சேர்ந்த 14,66,615 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 565 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 20,271 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதால் நாடளாவிய ரீதியில் 1,441 பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 64,483 குடும்பங்களை சேர்ந்த 2,33,015 பேர் குறித்த பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெண்ணப்புவில் பேரிடர் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளின் போது ஏற்பட்ட விபத்தில் இலங்கை விமானப்படை பெல் 212 ஹெலிகாப்டரின் விமானியான விங் கமாண்டர் நிர்மல் சியம்பலாபிட்டிய உயிரிழந்தார். தனது இறுதி தருணம் வரை தைரியத்துடனும் தன்னலமற்ற தன்மையுடனும் பணியாற்றிய துணிச்சலான அதிகாரி. இலங்கை ஒரு உண்மையான ஹீரோவை நினைத்து தூக்கப்படுகின்றது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானப்படை அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவரது சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் விதமாக 2025 நவம்பர் 30 முதல் விங் கொமாண்டர் பதவி நிலையிலிருந்து குரூப் கேப்டன் பதவி நிலைக்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். இலங்கை விமானப்படையின் பெல் 212 ஹெலிகாப்டரின் தலைமை விமானியான லுணுவில பகுதியில் விமானத்தை அவசரமாக தரையிறங்க முயன்ற போது விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பிரதான விமானி விங் கமாண்டர் நிர்மல் சியம்பலாபிட்டிய உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 41 வயதான 3000 மணித்தியாலங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. அவரது உடல் இன்று லுணுவில இல்லத்தில் அடக்கம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு 2025 டிசம்பர் 2 மாலையில் இரத்மலானை இல்லத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் விமானப்படையின் முழு மரியாதையுடன் எதிர்வரும் 2025 டிசம்பர் 4 நடைபெறும். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை கலாஓயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியிருந்தது. அதில் காணாமல் போயிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் 3 நாட்களுக்கு பின் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த துயர சம்பவத்தில் காணாமல் போன தனிகாசலம் பத்மநிகேதன் என்ற 36 வயதுடைய இளைஞனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து கலாஓயா பகுதியில் கடும்
கடும் மழை வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியது. அதில் இருந்த பயணிகள் அப்பகுதியில் இருந்த கட்டட கூரையின் மேல் ஏறி தமது உயிர்களை பாதுகாத்திருந்தனர். ஒரு நாளின் பின்னர் அவர்கள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டனர். பின்னர் நொச்சியாகம மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த நபரின் பெயர் மருத்துவமனை அனுமதி பட்டியலில் இல்லை என்பதால் உறவினர்கள் அவரை தேடத் தொடங்கினர். அவர் இறுதியாக வெள்ளிக்கிழமை மாலையில் தொலைபேசியில் பேசியுள்ளார். பேருந்தில் பயணிகள் இருக்கும் காணொளியிலும் கட்டட கூரை மேல் இருக்கும் பயணிகளில் குறித்த நபரும் இருக்கும் காட்சிகள் வெளியாகியிருந்தன. அதை காண்பித்து உறவினர்கள் தேடும் போதே அவர் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. கட்டடத்தின் கூரை ஒரு தருணத்தில் முறிந்ததாகவும் அப்போது அவர் சிலரை காப்பாற்றியதாகவும் பயணிகள் கூறியுள்ளனர். அதே நேரம் அவர் வெள்ளத்தில் விழுந்திருக்கலாம் எனவும் சந்தேகித்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நொச்சியகம காவல் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ள நிலையில் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் மிகுந்த கவலையுடன் குறித்த நபரை கடந்த 3 நாட்களாக தேடி வந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை சம்பவத்துக்கு பின்னர் குறித்த கும்பல் ஹயஸ்வேனில் யாழ் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்திற்கு தப்பி சென்ற போது யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ஹயஸ் வாகனம், 2 மோட்டார் சைக்கிள்கள், கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி, ஆடைகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கொலையை புரிந்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், திட்டம் தீட்டியவர்கள் என்ற சந்தேகத்தில் 6 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் 20 வயது தொடக்கம் 25 வயதுக்குட்பட்டோர் எனவும் நைனாதீவு, கொக்குவில், தெல்லிப்பளை பகுதிகளை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் குறித்த கொலைக்கு உடந்தையாக இருந்த மேலும் 2 வரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான 6 பேரையும் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நீண்ட காலமாக 2 வன்முறை கும்பலிடையே காணப்பட்ட பகைமை உணர்வே குறித்த கொலை சம்பவத்திற்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் சி.பி. ரத்நாயக்க லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாக்குமூலம் வழங்குதல், லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். மண்சரி ஒன்று வந்தது. முத வீட்டுக்கு தான் வந்துச்சு. என் பிள்ளைகள் எல்லாம் முத போயிடுச்சு. மண்சரிவில் எல்லாம் மொழிகி போயிட்டாங்க எல்லாரும். மினிப்பே நெலும்கம பகுதியில் மண் சரிவில் சிக்கிய 22 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டவர்களின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. மினிப்பே நெலுங்கம பகுதியில் மொத்தம் 16 வீடுகள் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 12 வீடுகள் மண் சரிவில் சிக்குண்டுள்ளன. மண் சரிவுக்குள்ளான 16 வீடுகளில் வசித்த 30 பேர்களில் 22 சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போதைய பேரிடர் நிலைமை தொடர்பாக அரசாங்கத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடரவுள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. இன்று ஊடகங்களுக்கு உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மெரிகார் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பேரிடர் நிலைமை 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களைப் போலவே தீவிரமான சம்பவம் எனவும் அவர் கூறியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், ராஜபக்ஷக்கள் நாட்டை திவாலாக்கியதற்காக அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைப் போலவே தற்போதைய அரசாங்கத்துக்கும் எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம். ஏனெனில் பேரழிவில் உயிரிழந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் தெரிவித்தார். பேரழிவுகள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதற்காக வழக்கு தொடரப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மெரிகார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இடையிலான தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையில் இடம்பெற்ற வெள்ள பாதிப்புக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்த மோடி, சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் தொடர்ந்த ஆதரவு இந்தியாவுக்கு வழங்கப்படும் என உறுதியளித்தார். இலங்கையில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உரையாடினார்.
இந்த உரையாடலின் போது இலங்கையில் நிகழ்ந்த பெரும் வெள்ள பேரழிவால் ஏற்பட்ட மனித உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள் மற்றும் மக்களின் துன்பங்களுக்கு பிரதமர் மோடி தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். அதேவேளை ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் இந்தியா ஏற்கனவே வழங்கி வரும் மனிதாபிமான மற்றும் அவசர உதவிகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா முற்றிலும் தயாராக உள்ளதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் கீழ் இந்திய கடற்படை, வான்படை மற்றும் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் இலங்கைக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், உணவு, குடிநீர் மற்றும் மீட்பு உபகரணங்களை இந்தியா இலங்கைக்கு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.